இன்றைக்கி எங்கள் வீட்டில் காயம் செஞ்சாங்க. இது சட்டி காயம்னு சொல்லலாம். இது எங்கள் வீட்டு எக்ஸ்பர்ட் சொன்ன அளவுபடி நீங்களும் பண்ணி பாருங்கள். கரெக்டாக பர்ஃபெக்டான பதத்தில் வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு டேட்ஸ் எடுத்து நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேஷ்யூ பாதாம் ரெண்டையும் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேன் ஒரு 200 கிராம், நெய் ஒரு 100 கிராம், நல்லெண்ணெய் ஒரு 250 கிராம், டேட்ஸ் ஒரு 250 கிராம், அதுக்கப்புறம் 500 கிராம் கருப்பட்டி, அதுக்கப்புறம் 50 கிராம் பாதாம், 50 கிராம் கேஷ்யூ, அதுக்கப்புறம் 250 கிராம் காயப்பொடி. இது வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 ஃபுல் தேங்காய். அந்த தேங்காவை இந்த மாதிரி நல்லா அரைச்சி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்டு பால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3ஆக பிரித்து ஃபுல் தேங்காய் பாலையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை எடுத்து கேஷ்யூ டேட்ஸ்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதோட மிக்ஸ் பண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு கருப்பட்டியை நல்லா இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 முட்டை எடுத்துக்கலாம். அந்த முட்டையை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதையும் வந்து வடித்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு சட்டியில் தேங்காய் பால், முட்டை மிக்ஸ் பண்ணி வடித்து எடுத்தாச்சு. அப்புறம் டேட்ஸு, தேங்காய் பால் வடித்து எடுத்தாச்சு, கேஷ்யூ பாதாம் வடித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பொடி, இதுதான் வந்து காயப்பொடி. இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலந்துட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிற தேங்காய் பாலையும் ஊற்றி நல்ல தண்ணி பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சட்டியில், இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி பிடிக்காமல் நல்லா இந்த மாதிரி கிண்டி இதையும் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய், நெய், கருப்பட்டி, தேன் இதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. மிச்சம் இருக்கிற தேங்காய் பாலையும் இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு 2 கிலோ அரிசி வடிக்கிற மாதிரி ஒரு சட்டி, வட்டை சட்டி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 250 மில்லி நல்லெண்ணெய், அதை ஊற்றி அதை நல்லா ஹீட் ஆகணும். கதன்னு கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா கை விடாமல் கிண்டணும். அப்போ தான் அதோட பதம் வரும். ஒரு 1 hour நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல கருப்பட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கருப்பட்டியை இதில் நல்லா வடித்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour அதே மாதிரி கிண்டிக்கோங்க. இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து 2 hours ஆன அப்புறமா நெய் சொல்லியிருந்தேன்ல, நெய்யும் தேனும் ஊற்றி கொஞ்சம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது பொதுவாக யாருக்கு கொடுப்பாங்கன்னா இது வந்து குழந்தை பெற்று வந்த மதர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. இது வந்து அவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கான். ஸோ வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பாலும் நல்லா சுரக்கும். அதே மாதிரி அவங்க ரெக்கவரும் சீக்கிரமாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எங்களுக்காக பண்ணது தான் இது. இதை வந்து வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்குமே நல்லது. நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே அப்படி கக்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் மொத்தமாக ப்ராசஸ் ஆகும். இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நீங்கள் 1 month வரைக்கும் ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.